அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஏறக்குறைய சில மாதங்களாக சில வருடங்களாக தனுசு படக்கூடிய கஷ்டம் அப்படின்றது அலாதி. முக்கியமாக இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்துங்க நாங்கள் காசு கொடுத்தோம், கடன்னு கேட்டாங்க, உறவுங்க இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு நட்பு, இல்லைன்னு சொல்ல முடியாமல் ஒரு உறவு எங்களுக்குள்ள கேட்டாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கேட்டாங்க, இதோ நாளைக்கு கொடுக்குறேன்னு கேட்டாங்கம்மா, கொடுத்தோம்மா. இப்போ வரைக்கும் திருப்பி வந்த பாடே காணும். ரொம்ப கணிசமான தொகை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். பெரிய தொகைம்மா, என்ன பண்ணுறது, கொடுத்துட்ருக்கோம், எப்போ திரும்பி வரும்? இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோதிடம் கேட்க வருவாங்க. அதுக்கும் மேலே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கொடுத்த இடத்துல திரும்பி வரலம்மா, ஆனால் நாங்கள் வாங்கின இடத்துல எனக்கு கடனை கொடு கடனை கொடு கடனை கொடு, வாங்கின காசை திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அனுசு உண்டு. ரெண்டாவது, குடும்பத்தில் ஒரு சில விதமான குழப்பங்கள், நிம்மதி இல்லாததனும் பொதுவாகவே வந்து பாருங்கள். தனுசு நல்ல ஆசான், உபயராசி. என்னோட அறிவு மற்றவங்களுக்கு முழுசும் பிரயோஜனப்படணும். எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ, நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கினேன். ஆனால் நான் பட்ட கஷ்டம் நீ பட வேண்டாம். நீ என்னை கேட்குறியா, உன்னை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக சிஷ்யனை எடுத்துக்கிறேன். உனக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு தெரிஞ்சது அத்தனையும் இலைமறைவு காய்மறைவு இல்லாத உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்படி ஒரு குணாதிசயம் தனுசுக்கு உண்டு. ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா டீச்சர், ப்ரீச்சர், கார்டியன், கைடு அப்படின்லாம் சொல்லிக்கலாம் தனுசுவை. இப்படிப்பட்ட தனுசுனால சமுதாயத்தில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க 100 பேராவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வணக்கம் வைப்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை நிமித்தமான ஒரு ராசி. நல்ல குணம் நிறைய இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க பெருசாக அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டி பெருசாக கேட்க மாட்டாங்க. தனுசு ராசி பெண்கள்னால் கணவர் பெருசாக சொல் பேச்சு கேட்க, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ரொம்ப துச்சமாக வந்து பார்த்திங்கன்னா தனுசை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். துச்சமாக ட்ரீட் பண்ணலன்னா கூட பெருசாக வந்து சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஊரே அவங்கள கேட்டு பயனடையும், வீட்டில் இருக்கிறதுங்க பெருசாக அவங்க பேச்சை கேட்காதுங்க. அப்படி ஒரு ராசின்னு சொல்லலாம் தனுசுக்கு. ஃபேமிலி கொஞ்சம் காம்ப்ரமைஸ். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் கடந்த காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றத சந்தித்தாங்க. அதுக்கு மேலே என்னால் யார் பிரயோஜனப்பட்டாங்க, என்னால் யார் பயனடைஞ்சாங்க, யாருக்கு வந்து நான் நிறைய நல்லது செஞ்சேன் சமுதாயத்தில், அவங்க என் முதுகில் குத்துறாங்கம்மா அப்படின்னு ஒரு அமைப்பு. அதுக்கும் மேலே வேலை செய்கிற இடத்துல என்னால் ப்ரெஷர்ஸ் தாங்க முடியல. பொதுவாகவே தனுசுக்கு வந்து இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது உண்டு. இன்பில்ட்டாக நல்ல இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டிஸ். அப்போ இவங்களோட ஹையர் அஃபிஷியல் என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் இவங்களுக்கு அதில் குறை தெரியும். ஐ நோ பெட்டர் தென் ஹிம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு சாலிடாக மைண்டுக்குள்ளே இருக்கும். அப்போ என்னை விட அறிவு, திறமை, ஆற்றல், புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி இது எல்லாமே கம்மி. ஆனால் அவங்களாம் என்ன வேலை சொல்கிறாங்க, அவன் என்னை ஓவராக வந்து டார்கெட் பண்ணுறான், கார்னர் பண்ணுறான், என்னால் டாலரேட் பண்ண முடியல, என்னால் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன்.
வேறு வழி இல்லை, இஎம்ஐ கட்டணும், டியூ கட்டணும், அதனால் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துருச்சு. நான் என்னமோ சும்மா வீட்டுக்குள்ளே மொழுகி காய கூட காஞ்சிட்டு இருந்துச்சுமா, நடந்த டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு, ஸ்லிப் ஆகி கால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க தனுசு. இதுக்கு தான் ஜோதிடம் பார்க்க வராங்களே, இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. இது அத்தனையும் அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய பலன்கள். சுய ஜாதகத்துலேயே சனி தசைங்க, சனி பெருசாக ஃபேவராக இல்லை, என்ன பண்ண முடியும், இதெல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் குரு பயிற்சி ஆகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட போதுமா. ஆக அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல, இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கார், 8ஆம் பாவம். ராசி அதிபன் மறைவுக்கு போயிட்டானேமா, மறைஞ்சிட்டானமே, வருத்தப்படாதீங்க. 8ஆம் பாவமாக இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். முதல்ல அதில் என்ன நடக்க போகுது, திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, இதெல்லாம் வரும். அதே மாதிரி நாங்கள் எதுலையாவது கவனமாக இருக்கணுமாம்மா, கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எதில், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், சேர்க்கையில் கவனமாக இருக்கணுமா. உங்கள் குடும்பத்து சொத்து இருக்குது, இல்லை நாங்களே மேல்மருவத்தூர் பக்கத்தில் அங்கேயே ஒரு மூளைக்காட்டில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னாலும் அப்பப்போ போய் பராமரிப்பு அப்படின்லாம் பண்ணணுமா. காரணம் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. எங்களுக்கு கட்சி பலம் இருக்குது, நாங்கள் படபலம் இருக்குது, பணபலம் இருக்குது அப்படின்லாம் மட்டும் ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணுற கூட்டத்துலேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி எஸ்கேப் பண்ணிக்கணும்னா அப்பப்போ போய் பராமரிப்பு அப்படின்னு பண்ணுங்கள், போய் பாருங்கள். கவனிப்பார் இல்லாத சொத்துக்களை தான் அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் மேலே அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். அஷ்டமத்து குரு உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். ஏமா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குருவாச்சேம்மா அப்படின்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அகப்பட மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேலே குருனோட பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருமா. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். பரவாயில்லைங்க. முதல்ல எங்களுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது. அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கெடுபிடி சின்ன அத்தியாவசிய சின்ன தேவைகளுக்கு கூட நாங்கள் பார்த்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு சர்ப்ளஸாக இருக்குது, ஃப்ளோ நல்லா இருக்குது, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லாத மாதிரி தோணுது. இது கடவுளுக்கு நன்றி சொல்லணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்தில் குருனோட பார்வை. கண்டிப்பாக தனுசு வீடு கட்டுவீங்க. ஓகேங்களா. இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய தனுசுக்கு உண்டு. அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும், அம்மானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பரதேச வாழ்க்கை. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. வெளிநாடு போகிறது, இங்கேருந்து நான் வெளிநாடு போயிட்டு பத்துமலை முருகனை பார்த்துட்டு வரணும், இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா போயிட்டு கதிர்காம முருகனை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தோணும். தாராளமாக போவீங்க. இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டூர் போகிறேங்க, போகலாம். ஆஸ்திரேலியா டூர் போகிறேங்க, போகலாம். வெளிநாடுக்கு படிக்கிறதுக்கு போகிறேங்க, தாராளமாக போகலாம். அங்கேயே போய் படிச்சுட்டே எனக்கு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறேன். கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். அங்கேயே நாங்கள் வந்து வசிக்கிறேங்க, வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், வாங்குங்க. செலவு மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதே மாதிரி பிஆர் கிடைக்குமா? நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த அஷ்டமத்து குரு என்ன பண்ணுவான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிறைய நல்லது செய்ய போகிறோம். இருந்தாலும் நான் சொல்கிற சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வழிபாடு ஏதாவது செய்யலாமா? இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவழிதாயம் அப்படின்ட்டு பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் திருவழிதாயம் திருவலீஸ்வரர் ஆலயம், அங்கே போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் இல்லைம்மா, இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி, சந்தோஷம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும் பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்கை சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும்
ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாமா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 நடக்கவிருக்கிறது. அதுவுமே வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து குரு பகவான் நள்ளிரவு 1:50 AM பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வர்றார். அப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவாக பார்க்குறோம். இப்போ வந்து குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுபகிரகம். 9 நவகிரகங்களிலேயே குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குருவுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுக்கு 3 பார்வை, அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப இந்த திருஷ்டிக்கு வந்து குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம். அதாவது குரு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து அந்த பாவ கிரகத்தை பார்த்தால் அந்த பாவ கிரகமும் சுபகிரகமாக மாறிவிடும். குரு பகவான் இப்போ ஒரு இடத்த பார்க்குறாங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறாங்க, தோஷத்தை செய்யக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குரு பகவான் அந்த செவ்வாயை பார்க்கும்போது அந்த தோஷத்தையுமே விலக்கி கொடுத்து அந்த தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆக்கிடுறாரு அந்த செவ்வாய் பகவானை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியங்கள். இது குரு பகவானால மட்டும்தான் முடியும். குருடைய அருள் இல்லையே ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது, ஒரு நல்ல நிம்மதியாக வாழ முடியாது, எதிலையுமே திருப்தி அடைய முடியாது. ஏண்டா இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்னு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில எல்லா விதமான திருப்தியுமே கிடைச்சு அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த குருவுடைய கடாச்சரத்தினால தான். அப்ப அந்த குருவுடைய அருள் அப்படிங்கிறது வாழ்க்கையிலேயே ஒருத்தர் ஒரு பிறவி எடுக்கிறாங்கன்னா அந்த பிறவி முற்று பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய கிரகம். ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணம் நடந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை முற்று பெறும். ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஜாதகத்தை எடுத்துட்டு போறாங்க, குருபலன் வந்திருக்குதான்னு பாருங்க சாமின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குருடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு திருமணம் செய்வதாக இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு குருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல கீர்த்தி, ஒரு கோயிலில் வந்து தர்மகர்த்தாவாக இருக்கிறாங்க, ஒரு லோட்டரி கிளப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல பொசிஷனில் சமுதாயத்தில் வளர்றாங்க அப்படின்னா குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அது போக குருவுடைய கலர் வந்துங்க மஞ்சள் கலர், மஞ்சள் வஸ்திரம். குரு அதிகாரம் படைத்தவர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கடலை, அந்த சுண்டல், அதற்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான். நம்பர் 3, இந்த 3க்கும் அதிகாரம் படைத்தவர் குரு பகவான்.
அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய வக்கீலாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குருவுடைய அருள் இல்லைன்னா அந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் அவங்க வரவே முடியாது. அந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பதவியில் இருக்க முடியும். குரு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த அமைப்பும் அந்த வெட்டி எடுக்கக்கூடிய தங்கமும் சமுதாயத்தில் அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பேறுது. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மட்டும்தான் பூமிக்கு அடியில் இருந்து எடுத்தாலும் அந்த தங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் மக்கள் மனதில் அந்த தங்கத்தை வாங்கணுங்கிற ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பொன் பொருள் அந்த ஆபரணங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே தங்கத்துடைய அந்த அமைப்பு, அந்த குருவுடைய அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆபரணங்களையும் வாங்கி நாம் திருப்தி அடைய முடியும். அது போக இப்போ நம்ம வந்து இந்த தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் எந்த விதமான ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 7ஆம் இடத்துல அந்த குரு இருந்தார். 7ஆம் இடத்துல குரு இருந்து இவருக்கு திருமண வாழ்க்கையை திருப்தியாக செய்து கொடுக்கவில்லை. திருமணம் ஆனவங்களும் குழப்பத்தோடையும் ஒரு மன சந்தோஷம் இல்லாமலும் வாழ்ந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக நல்லா இல்லை. அப்போ அந்த பார்ட்னரே பிரியக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகள் வந்துச்சு. அப்போ அந்த குரு 7ஆம் இடத்துல திருஷ்டி நல்லா இருந்துச்சு. அந்த குரு இருந்த இடமாகப்பட்டது இவங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துச்சு. அப்போ 7.5 சனியில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அந்த அளவுக்கு கஷ்டமாகப்பட்டது போன வருஷம் பூராமே. தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, வாழ்க்கை சரியில்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் சரியில்லை, அவங்களுக்கு வந்து வேலையில் திருப்தி இல்லை, ஒரு வெளிநாடு போனாலும் திருப்தி இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு இப்போ இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருப்பது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதே செய்யுமா? இந்த கேள்விக்கு பதில் வந்து உச்ச குருவாக இருப்பதாலும் 8ஆம் இடத்துக்கு குரு வந்ததாலும் கண்டிப்பாக இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போறார்கள். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்க. அதுவுமே சுப கிரகம் உச்ச பெறுவதால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா அவங்களுக்கு ஒரு வேலை, எதிர்பார்க்காத வேலை கிடைக்கலாம், எதிர்பார்க்காத ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், எதிர்பார்க்காத ஒரு ஆதரவு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் ஏதாவது ரூபத்தில் வரலாம். எதிர்பார்க்காமல் இவர்களுக்கு லாட்டரி கூட அடிக்கலாம். அது போக இவங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் நினச்சிக்கோங்க. அப்போ வந்து இந்த சமயத்தில் மரண பயம் போய்விடும். இந்த சமயத்தில் விபத்துகள் நடக்கிறது தடுங்களா, விபத்துகள் நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சரியில்லை, நான் வைத்தியம் பார்க்குறேன், எனக்கு நல்லாவே ஆகலைன்னா இந்த பீரியடில் பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு தீரும். இது உண்மையாக நடக்கும். அது போக கடன்பட்டு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல்
ரொம்ப வேதனையில் இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் அந்த கடனிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க இல்லையா, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தினால நீங்கள் திடீர் கோடீஸ்வரன் ஆகிறீங்க இல்லையா, இது உண்மையாக நடக்கும். அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தனஸ்தானத்தை. குரு நீச்சம் பெற்ற அதே இடத்தை குரு பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்று அந்த உச்ச பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே நீங்க சம்பாதிச்சலாம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க தொழில் லாஸ் இருந்துச்சா, தொழிலை பாத்தீங்கன்னா மீண்டும் எடுத்து செய்யலாம். தொழிலுக்கு தேவைப்பட்ட மிஷினரிஸ், உபகரணங்கள், அந்த தொழிலை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கியிருந்து அதை வாங்கியுமே நீங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாம எல்லாமே ஸ்ட்ரக்கை நிற்குது இல்லையா, அது எல்லாமே இப்போ மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதை வச்சு மீண்டும் தொழில் செய்யலாம். அது போக வேலையில் ஒரு டென்ஷன், ஒரு நெருக்கடி, இல்லை வேலையில் நல்ல பதவியில் இருந்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லை, அதில் குழப்பம், உங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு, தவறு செய்யாமலேயே கெட்ட பேர், அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லாமலும் போச்சு. அப்போ இதற்கு எல்லாத்துக்குமே மாற்று வழி, அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மரியாதை கூடும், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆக முடியும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸா முடியும். அது போக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த அயன சயன போகஸ்தானத்தை அந்த குரு பகவான், உச்ச குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். திருமண தம்பதிகள் நல்ல சந்தோஷமாக வாழ்வீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதுபோக வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். விசா அப்ளை பண்ணால் இப்போ கிடைக்கும். விசாவுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அது அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க, இன்னுமே கிளியர் ஆகலைன்னா இந்த பீரியடில் எல்லாமே கிளியர் ஆயிரும். பாஸ்போர்ட் ஒரு எழுத்து சரியில்லை, இல்லைன்னா ஒரு அட்ரஸ் மாற்றணும், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதை இப்போ கிளியர் பண்ணிடலாம். நீ இதற்கு முன்னாடி கிளியர் பண்ணவே முடியல, அது தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்குது, இப்போ கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்களும் இப்போ நல்லா இருக்கும். அது போக குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் உங்களுடைய மீன ராசியை, மீன ராசிக்கு அதிபதியும் குரு பகவான், அந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இது பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியை அந்த குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல யோகம். அந்த ராசியில சனி பகவானும் இருக்கிறார். அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களை பல வழியிலுமே கெடுத்துட்டு இருந்தார். குடும்பத்துல பிரச்சனை, உங்களுக்கும் மக்களுக்கும் ஆகாம பண்ணினாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு கடன்பட்டு ஒரு கல்யாணம் உங்க பொண்ணுக்கு பண்ணி வச்சாலும் உங்க மகனுக்கு பண்ணி வச்சாலும் அந்த கடன்லயே மாட்டிட்டீங்க. இல்ல மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, 2 வருஷமாச்சு 3 வருஷமாச்சு இன்னுமே குழந்தை பாக்கியம் இல்லை. இல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 3 வருஷம் 4 வருஷமாச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வேதனைகள். அது போக பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரொம்ப நசுங்கி, வேலையில ரொம்பவுமே மனசு கெட்டு போய், எவ்வளவு வேலை செஞ்சாலும் ப்ரமோஷன் இல்லை, எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கு தொழிலுக்கு நம்ம செய்யக்கூடிய திறமைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கல, எவ்வளவு சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி 10 ரூபா மிச்சம் வைக்க முடியல, எல்லாமே ஏதாவது ஒரு தெண்ட செலவு. அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் அந்த அர்த்தாஷ்டம சனி.
அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. அந்த குரு பார்த்ததுனால அந்த சனி பகவான் தொழில் கிரகம். அப்போ உங்களுக்கு இந்த பீரியட் இருந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், தொழிலில் வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க, தொழிலில் பார்ட்னரும் நல்லபடியாக சேருவாங்க. எல்லா பார்ட்னராக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதாவது தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீர்களோ அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான காலம் வந்தாச்சு. அதே சமயத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு 4வது இடத்துக்கு குரு வராருங்களா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்தில் குரு இருக்கிறாரா? அதே சமயத்தில் குரு பகவான் பார்க்கறது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்களா? இந்த 4ஆம் இடம் என்பது சொத்து, வண்டி, வாகனம், தாய் சம்பந்தப்பட்டது. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொத்து கண்டிப்பாக வாங்கி வைப்பீங்க. இந்த சமயத்தில் சொத்தை நீங்கள் பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக பிரித்து கொடுக்கலாம். அதுபோக வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், அதுபோக தோட்டமும் வாங்கலாம். இது மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை இன்னுமே பெருக்கிக் கொள்ளலாம். அதற்குண்டான இப்போ டைம் தான் நடந்துட்டு இருக்குது. அது போக புதுசாக கார் வாங்கலாங்க, புதுசாக பைக் வாங்கலாங்க. நீங்கள் நெடுநாளாக ஆசைப்பட்ட ஒரு காரை இப்போ வாங்கிடலாம். லக்ஸரியாக காராக இருக்கலாம், நார்மல் காராகவும் இருக்கலாம். பைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக இந்த பைக் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கலாம். அந்த பைக்கு எதிர்பார்க்காமலும் இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கி தருவார், இல்லை நீங்கள் சம்பாரிச்சு கூட வாங்கலாம். இது மாதிரியான யோகங்கள் இந்த பீரியடில் உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அது எல்லாமே விலகப் போகிறது. உங்கள் தாய்க்கு உடல் பிணிப்படைகள் இருக்கலாம், அதை நீங்கள் கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்து அதுவும் கிளியராக போகிறது. இது எல்லாமே நடக்குங்க. அதுபோக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, வேலையில் டார்ச்சர், வேலையில் இவங்களுக்கு நிம்மதி இல்லை, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்கள்னால சில குழப்பங்கள், சில டார்ச்சர், இல்லை பெண்களால் ஆண்களுக்கு குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ தீரும். பிஸ்னஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நல்லா இருக்கலாம். இது மாதிரியாக எல்லா டைமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமாக மாறுகிறது. அர்த்தாஷ்டம சனியால் பிரச்சனை இல்லை, இப்போ குருவும் மாறிட்டாரு, குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் கவலையே வேண்டாம். அது போக இந்த வருடத்தில் குரு பகவானால் மருத்துவத்தில் ஒரு வளர்ச்சி. அதாவது இது வரைக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு நோய்க்கு ரொம்ப வருஷங்கள் ட்ரை பண்ணியுமே ஆராய்ச்சி பண்ணியுமே எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த ஆராய்ச்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு அந்த முடிவும் சக்சஸ்ஃபுல்லாக வரும். இதனால் நிறைய மக்களை குணப்படுத்தக்கூடிய மருந்து கிடைக்கும். கண்டிப்பாக இது நடக்குங்க. அதுபோக இந்த வருடத்தில் இப்போ நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. குரு பகவானாகப்பட்டது தனக்கு என்ன வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் எல்லாரும் நல்லா இருப்போம், உனக்கு கவலையே வேண்டாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானை கண்டிப்பாக சனிக்கிழமை நாளில் நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தோ இல்லை பெருமாள் கோயிலுக்கு போயோ மனதார சனி பகவானை கும்பிட்டு வந்தால், பெருமாளை கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுபோக குரு தட்சிணாமூர்த்தியை ஆலங்குடி சென்று, கும்பகோணத்தில் ஆலங்குடி இருக்குது, அங்கே போயிட்டு வியாழக்கிழமை நாளில் அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவானை பார்த்துட்டு வாங்க.
அதுபோக அருகாமையில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நினச்சி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக பரிகாரம் ஆகும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த சமயத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் யோகமானதாக இருக்கணும். யோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த கோல்சார பலன்களும் பெரிய லெவலில் உங்களை மாற்றி விட்டுரும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே
எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு, கேத்துக்கு 3-11 இருக்குது. 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் உழருது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய
இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும் குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் விளக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசிநாதனே குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். என்ன சார் மறைஞ்சிருக்கிறது போய் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுறார். தனக்காரகனே 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். எதனால் அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா அவர் தனஸ்தானத்தையே பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ பண்ணும்போது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர்ஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு நீங்கள் போட்ட பணம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கோல்டு பாண்டு, இந்த பேப்பர் கோல்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கல்வி கற்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது தவிர உங்களுக்கு இந்த மணல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஆற்று மணல் அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். வீடு, மனை முதலிய விஷயங்கள், லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலியமாக பார்த்தீங்களேனால் வெளியூர், வெளி
வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தாலேயானால், தனுசு ராசிக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். ராசிநாதனே உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸ், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தங்க நகாசு வேலை செய்பவர்கள், தங்க பத்திரங்கள் வாங்கி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸு, கேடின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பும் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேடின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பேச்சின் வழியாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பனைமரம், மாமரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய தோப்பு வாங்கக்கூடிய, விளை நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதீதமான முதலீடு செய்து பணத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து தீபம் போட்டு வாங்க, இல்லை நெய் வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு வாங்கி கொடுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு. நவகிரக சன்னதி இருந்ததுன்னா பக்கத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் போடுங்க. போய் வியாழக்கிழமை குரு ஹோரை, அந்த காலத்தால் வந்து சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரையில் வந்து குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியான 3 வரை சொல்கிறது ரொம்பவுமே விசேஷம். மூக்கு கடலை தானம் கொடுங்க. வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கும். அது தவிர மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்கும். எலுமிச்சம் பழம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை பண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும்.